Hi children, 8th standard social science history unit 5 next topic modern system of education. Before classes we learnt about ancient India education எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம், medieval India education எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். Okay, today let us learn modern system of education. Okay, the beginning of the modern system of Indian education can be traced to the effort of the Christian missionaries who arrived in India in the wake of European occupation. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ்னால் நம்ம யார், அவங்க ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அவங்க தான் மிஷினரிஸ். ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே அரைவ் ஆகுறாங்க. அவங்களுடைய ஆக்குபேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்குள்ளே அரைவ் ஆகுறாங்க. அதுக்கான எஃபர்ட் எடுக்கிறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியன் எஜுகேஷனில் இந்த மாடர்ன் சிஸ்டம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. மாடர்ன் எஜுகேஷன் நம்ம இந்தியாவில் தொடங்க ஆரம்பிச்சது. As a result of their effort, many institutions were established across India. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனேயும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. These institutions imparted Western as well as the Indian education. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நாட் ஒன்லி இந்தியன் எஜுகேஷன், ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன், மற்ற கண்ட்ரீஸில் எஜுகேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான எஜுகேஷன்ஸையுமே இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். யூரோப்பியன்ஸ் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேடிங் கம்பெனிஸ். ஸோ யூரோப்பியன்ஸ் எதுக்காக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க? அவங்களுடைய ஆக்குபேஷனுக்காக வந்தாங்க. ஸோ ட்ரேடுக்காக தான் வந்தாங்க. இங்கே என்ன பண்ணாங்க, நிறைய ட்ரேட் பண்ணுறதுக்காக கம்பெனிஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, செட்டப் பண்ணாங்க. They acquired lands and constructed fortresses. ஸோ இவங்க என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் அந்த லேண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஆக்குப்பை பண்ணி அங்கே நிறைய ஃபோர்ட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. ஃபோர்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், கோட்டை. அதாவது மற்றவங்க யாரும் உள்ளே என்ட்ராகாமல் பிளாக் பண்ணி வைப்போம் இல்லையா, கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஃபோர்ட்ரஸஸ். அந்த மாதிரி நிறைய ஃபோர்ட்ரஸஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. லேட்டர் தே வாண்டட் டு ஸ்ப்ரெட் தேர் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன் அமாங் இண்டியன்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்ச்சரை நம்ம இண்டியன்ஸ்க்கு கொடுக்கணும், இண்டியன்ஸ்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. The Europeans thought that they could make the Indians understand the administration and religious theories better if they could impart education to the local population in their own method. ஸோ அவங்க யூரோப்பியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, அவங்களுடைய கல்ச்சரை இண்டியன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிலிஜியனை பற்றின விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய ஓன் வேலையே போய் ஓன் மெத்தட்லேயே சொல்லி கொடுத்தோன்னா தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்றத யூரோப்பியன்ஸ் தெளிவாக நினச்சிட்ருக்காங்க. யூரோப்பியன்ஸ் திங்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ தே ஸ்டார்டட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால் அவங்களுடைய ஓன் மெத்தடில் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The Portuguese were the first European who started modern system of education in India. ஸோ யூரோப்பியன்ஸ் அதில் போர்ச்சுகீஸ் பீப்புள் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த மாடர்ன் சிஸ்டமை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர், a Jesuit, started a university at Cochin. ஸோ ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்றவர் ஒன் ஆஃப் த கிறிஸ்டியன். அவர் தான் கொச்சினில் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தே ஸ்டார்டட் மெனி ப்ரைமரி ஸ்கூல்ஸ், நிறைய ப்ரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆஃபரிங் டிகிரிஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் கோவா இன் 1575 வேர் கிறிஸ்டியானிட்டி, லாஜிக், கிராமர், மியூசிக் வேர் தாட். ஸோ இப்போ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, கோவாவில் ஃபஸ்ட்டு காலேஜ் அதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு டிகிரின்றதை கோவாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1575. அங்கே எந்த மாதிரி கோர்சஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி, அதுக்கப்புறம் லாஜிக், அதாவது ரூல்ஸ், அந்த ரிலிஜன் பற்றின ரூல்ஸு, கல்ச்சர், இதெல்லாம், கிராமர், மியூசிக், இது எல்லாமே அங்கே சொல்லித்தந்தாங்க. John Kiernander was one of the most zealous pioneers and was perhaps the first missionary in India to introduce education for non-Christian children as an evangelistic agency. So John Kiernander
கிர்னாண்டர் அப்படின்றவர், அதாவது ஜெலஸ் பெய்னேர் அப்படின்னா ஒரு வைராக்கியமான பர்சன். அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே எஜுகேஷனை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து கிறிஸ்டியன்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இவங்க எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்தியாவில் வந்து. இன் 1812 டாக்டர் சிஎஸ் ஜான் எஸ்டாப்ளிஷ்ட் 20 ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல் இன் ட்ராங்க்யூபார். ஸோ சிஎஸ் ஜான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20 ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இன் ட்ராங்க்யூபார். ட்ராங்க்யூபார் அப்படின்றது ஒன் ஆஃப் த டவுன் இன் இந்தியா, அதாவது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு டவுனு. அது வந்து இப்போது என்ன நேமில் இருக்குன்னா தரங்கம்பாடி அப்படின்ற நேமில் இருக்குது. ஓகே. Followed by the Portuguese, the French opened their institution for all the Indians, where education was imparted by Indian teachers through local languages. ஸோ போர்ச்சுகீஸை ஃபாலோ பண்ணி அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லா இந்தியன்ஸும் எஜுகேட்டட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் டீச்சர்ஸை வச்சே நம்ம லோக்கல் லாங்குவேஜ்லேயே வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. தே ஸ்டார்டட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வேர் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வாஸ் தாட். ஸோ ஹையர் செகண்டரி ஸ்கூலும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, ஸோ வந்து அவங்க ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை சில்ட்ரனுக்கு டீச் பண்ணியிருந்தாங்க. 2 German bishops named Ziegenbalg and Pluscham started schools and a training college for teachers in Travancore. ட்ரவன்கோரில் இந்த 2 பிஷப்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, அதாவது அந்த ரிலீஜியஸ், இப்போ கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்த மாதிரி வந்து ரிலீஜியன் இருக்குன்னா, ஸோ அந்த ரிலீஜியனை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், அவங்கள வந்து பிஷப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வழியில் வந்தவங்க தான் இந்த ஜீகன்பால்கும் ப்ளஸ்ச்மேன் ப்ளஸ்சாம் இவங்க 2 பேரும். இவங்க வந்து ஸ்கூல்ஸும் ட்ரைனிங் காலேஜஸ் வந்து டீச்சர்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா ட்ரவன்கோரில். ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1600 AD, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் இம்போர்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு நம்ம இந்தியாவில் 1600 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வந்ததுக்கப்புறமா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து இங்கிலீஷ்லேயே கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குமே. அடுத்து கிராஜுவலி சான்ஸ்கிரிட் காலேஜஸ் வேர் ஓப்பன்ட் இன் மெட்ராஸ் அண்ட் பெனாரஸ். ஸோ பெனாரஸ்லேயும் மெட்ராஸ்லேயும் வந்து அதுக்கப்புறம் மெதுவாக இந்த சான்ஸ்கிரிட் காலேஜஸையும் ஓப்பன் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் கல்கத்தா, த ரிவர்ட் டாக்டர் மிடில்டன், started a missionary college at Calcutta which became famous as the Bishop's College. ஸோ அதாவது ரிவர்ட் அப்படின்னா அதாவது ஆனரபிள், நம்ம ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ரெஸ்பெக்டட் பர்சன், அதனால் அந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்கத்தாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிஷப் யார் அப்படின்னா டாக்டர் மிடில்டன். அவர் வந்து ஒரு காலேஜ், மிஷனரி காலேஜ் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் காலேஜாக வந்தது. ஸோ அந்த காலேஜுக்கு வந்து பிஷப்ஸ் காலேஜ் அப்படின்னே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. மவுண்ட் ஸ்டார்ட் எல்ஃபின்ஸ்டோன் was actually a strong advocate of vernacular education, but on his retirement in 1827, his admirers collected funds and established a college offering English classes named the Elphinstone College at Bombay. எல்ஃபின்ஸ்டோன் அப்படின்றவர் வந்து இப்போ வெர்னாகுலர் எஜுகேஷன் அப்படின்னா இப்போது நம்ம பீப்புளுக்கு வந்து அவங்க லோக்கல் லாங்குவேஜ்லேயே வந்து டீச் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறவங்க, ஓகேவா. ஸோ அவங்கள தான் வந்து அதுதான் என்ன சொல்லுவோம், வெர்னாகுலர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து இந்த வெர்னாகுலர் எஜுகேஷனை வந்து கொடுக்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். பட் அவருடைய ஸ்ட்ராங் அட்வொகேட். அவருடைய ரிட்டையர்மெண்ட் எப்போ நடந்ததுன்னா 1827 அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய அட்மைரர்ஸ் அப்படின்னா அவருடைய ஃபேன்ஸ், ஓகேவா. அவருடைய டீச்சிங்கில் ரொம்ப இன்வால்வ் ஆனவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடானவங்க அட்மைரர்ஸ், அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், ஓகேவா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அவங்களும் வந்து இந்த இங்கிலீஷ் கிளாஸஸ்க்காக காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த காலேஜுக்கு என்ன நேம் பண்ணாங்கன்னா எல்ஃபின்ஸ்டோன் காலேஜ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணாங்க. எங்கன்னா பாம்பேயில்.
missionaries made a good deal of attempt for the propagation of education in India. ஸோ இந்த மாதிரி மிஷினரிஸ் இந்த மாதிரி பீப்புளெலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்தியன் பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுல டிஃப்ரெண்ட் மோட்டிவில் வந்து நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எஜுகேஷனை. டியூ டு தர் எஃபோர்ட் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் வந்து நிறைய வேலை வந்து ட்ரை பண்ணுறது வந்து அவங்களுக்கு அந்த எஃபர்ட்னால நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. These institutions imported Western education as well as Indian education. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன கொடுத்ததுன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன், அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷனும் சரி இந்தியன் எஜுகேஷனும் சரி ரெண்டு எஜுகேஷனுமே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லலாம் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து எஜுகேஷன் இன் த பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியன் எஜுகேஷன் எப்படி இருந்தது? History of education in British rule can be divided into 4 periods. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் ரூல் அந்த டைமில் வந்து 4 பீரியட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃப்ரம் ஏர்லி டேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1813. பிரிட்டிஷ் ரூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 1813 வரைக்கும். அடுத்து 1813 டு 1853 வரைக்கும் ஒரு பீரியட். 1854லேருந்து 1920 வரைக்கும் ஒரு பீரியட். லாஸ்ட்டாக பீரியட் ஃப்ரம் 1921 டு 1947. ஸோ இந்த மாதிரி 4 பீரியட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரம் த ஏர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1813. So during its early days, the East India Company followed a policy of indifference and non-interference towards education as the sector did not form a part of its program. ஸோ அந்த ஏர்லி டேஸில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன மாதிரி பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ். இந்த எஜுகேஷனை பார்த்தா அவங்களுக்கு வந்து இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா அதாவது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக, அதாவது பெருசாக அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருந்தாங்க. அதுதான் வந்து இன்டிஃபரன்ஸ், அலட்சியமாக விட்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா அதாவது மற்றவங்களுடைய ஒரு ரைட்ஸ்லேயும் சரி அவங்க ஃப்ரீடம்லேயும் சரி எதுலேயுமே இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது, அது நான் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனை வந்து பெருசாக இவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வந்து அவங்க ப்ரோக்ராமில் இது ஒரு பார்ட்டாகவே கன்சிடர் பண்ணலை. அப்போது the company's charter was renewed in 1813 which compelled the company to assume responsibility for the education of Indians though on a very limited scale. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய சார்ட்டர் அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1813 ரினியூ பண்ணாங்க, மறுபடியும் புதுப்பிச்சாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க இந்தியன் எஜுகேஷனை பற்றின ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தோ ஆன் அ வெரி லிமிட்டட் ஸ்கேல், அது வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் தான், அதாவது ரொம்ப லிமிட்டான அளவில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பிசைட்ஸ் மிஷனரிஸ், நான் மிஷனரிஸ் லைக் ராஜாராம் மோகன் ராய் ஆஃப் பெங்கால், பச்சையப்பர் ஆஃப் மெட்ராஸ், W. Fraser ஆஃப் டெல்லி கான்ட்ரிபியூட் டு த காஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவங்கெல்லாம் மிஷனரிஸ் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க. பட் இவங்கள தவிர நான் மிஷனரிஸுமே இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய், அதுக்கப்புறம் பச்சையப்பர், W. Fraser, இவங்களாமே வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எஜுகேஷனுக்கு கொடுத்தாங்க. In 1813, the East India Company was compelled to assert the responsibility for the education of the Indians. ஸோ அப்புறம் 1813ல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிக்குது, அவங்க வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Charter of Act of 1813 made a provision for an annual grant of a sum of 1 lakh rupees for the promotion of education in India. ஸோ அந்த 1813ல் வந்து சார்ட்டர் ஆஃப் ஆக்ட் 1813ல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்தியன் பீப்புளுக்கு இந்தியாவுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளோ கிராண்ட் பண்ணுறாங்கன்னா 1 lakh rupees கிராண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1813லேருந்து 1853 வரைக்கும் என்ன நடந்தது? The second period was also marked by the great educational controversies concerning the issues of educational policy, medium of instruction, method of spreading education. ஸோ இந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால்
அதாவது இந்த எஜுகேஷன் பாலிசி எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மீடியமில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இங்கிலீஷ்லையா, ஃப்ரெஞ்சுலையா, சான்ஸ்கிரிட்லையா, ஸோ எந்த மாதிரி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஸோ எந்த மெத்தடில் வந்து அந்த எஜுகேஷனை இந்தியாவுக்குள்ளே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறையா, எஜுகேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பித்தோடனையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சுது. நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. First, there were the Orientalists who supported the preservation of Oriental language and the use of Sanskrit and Persian as the medium of instruction. ஸோ இப்போ வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுத்தாங்க. இந்த ஓரியன்டலிஸ்ட் யார் அப்படின்னா, ஈஸ்டர்ன் கண்ட்ரி, அதாவது ஏஷியாவில் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய மிஷனரிஸ். அவங்க வந்து அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய கல்ச்சர், ரிலீஜியன், அதை பற்றி படித்தவங்க, ஹிஸ்ட்ரி அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் இந்த ஓரியன்டலிஸ்ட். அவங்க வந்து அந்த லேர்னிங்கை சான்ஸ்கிரிட்லேயும் பெர்ஷியன்லேயும் யூஸ் பண்ணணும், அதை தான் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. They were opposed by the Anglicists who advocated dissemination of western knowledge through English. ஸோ அதை யார் வந்து அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஆங்கிலிசிஸ்ட். அவங்க வந்து இங்கிலீஷ் நாலேஜில் தான், எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும், ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து இங்கிலீஷில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் நாலேஜை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. A third section believed in the use of Indian language as a medium of instruction. ஸோ இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்றது என்னது, லோக்கல் லாங்குவேஜ். ஸோ அந்தந்த ரிலீஜியன் அங்கங்கே எந்த மாதிரி லாங்குவேஜில் பேசுகிறாங்களோ அது. தேர்ட் செக்ஷன், மூணாவதாக வந்தவங்க வந்து அதுதான் இந்தியன் லாங்குவேஜ் தான் வந்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ these controversies were partially set at rest by Macaulay's Minutes of 1835. ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே வந்து இந்த மெக்கலேஸ் அப்படின்றவரோட மினிட்ஸ், அந்த குரூப் வந்து இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனை வந்து டீஆரியன்டலிஸ்ட் பண்ணி, அதாவது எதுலேயுமே வேணாம், பட் இங்கிலீஷை வந்து என்கரேஜ் பண்ணி, அது ஹையர் கிளாஸஸ்லாம் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்க்கு தான் வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க. ஈச் ப்ரொவின்ஸ் வாஸ் அலௌடு டு ஃபாலோ இட்ஸ் ஓன் எஜுகேஷன் பாலிசி. ஸோ ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்னால் ஒவ்வொரு ஸ்டேட், ஓகேவா. ஸோ அங்கே வந்து அவங்கவுங்க எஜுகேஷன் பாலிசி அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஈவன் தென் த கான்ட்ரவர்சிஸ் கண்டினியூடு டில் 1854. இந்த மாதிரி வந்து கருத்து வேறுபாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1854 வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமான வியூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி 1854 வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. 1854 1920 வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். The third phase of British influenced education may be called the period of an all India education policy. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பீரியடை வந்து ஆல் இண்டியா எஜுகேஷன் பாலிசின்னு சொன்னாங்க. இட் கமென்ஸ்டு வித் சர் சார்லஸ் வுட்ஸ் dispatch in 1854. Hunter Education Commission started in 1882 gave emphasis to primary education. ஸோ சார்லஸ் வுட் அப்படின்றவரோட டிஸ்பேட்ச் அப்படின்றவங்கெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து 1854 ஆல் இண்டியா எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அப்போ கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இந்த ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன், ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, 1882 ப்ரைமரி எஜுகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. The Woods dispatch is called Magna Carta of English education in India because it was the first declaration of British education policy for educating the masses at all levels. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்கே இருக்கிற பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து எல்லா லெவல்ஸ்லேயுமே வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்ததுனால
இவங்கள வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வுட்ஸ் டிஸ்பேட்சை வந்து மேக்னா கர்த்தா அப்படின்ட்டு சொல்கிறோம். But it resulted in the complete control on state education, divorcing it from the Indian ideals and culture. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எஜுகேஷனாக இருந்ததுனால எல்லா கண்ட்ரோல்ஸும் அவங்களுக்கு போயிட்டதுனால இந்தியன் கல்ச்சர்ஸையும் சரி கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ண முடியல. கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இங்கிலீஷ் ட்ரெடிஷன்லேயே தான் இருந்தாங்க. Next, 1921 to 1947, the fourth phase may be called the period of provincial autonomy. ஸோ இந்த ஃபோர்த் ஃபேஸ், இந்த பீரியடை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரொவின்ஷியல், அதாவது அட்டானமினா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டில் என்ன மாதிரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எஜுகேஷனை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான பவர்ஸ் எல்லாமே இருக்குது. The Act of 1935 ushered a new era of educational advancement through the country. ஸோ 1935ல் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் நியூவாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் த கண்ட்ரியில் எஜுகேஷ்னல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆயிருந்தது. The new programs were hit hard by the worldwide economic depression in 1929. ஸோ இந்த மாதிரி 1935ல் ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆல் ஓவர் த கண்ட்ரிலையும் வந்து எஜுகேஷனில் வந்து நியூ அட்வான்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, வேர்ல்டு அளவில் வந்து 1929ல் எக்கனாமிக் டிப்ரெஷன், பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன்னால், அந்த ப்ராப்ளம்னால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த நியூ ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேடாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஹிட் ஹார்டு, ஓகேவா. ஸோ ரொம்ப பேடாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் ப்ரொவின்ஷியல் அட்டானமி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 further strengthened the position of the provincial ministers of education. ஸோ இருந்தாலும் இந்த ப்ரொவின்ஷியல் அட்டானமி இன்ட்ரடியூஸ் பண்ணி 1935ல் இவங்க பாஸ் பண்ணின அந்த ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்ட அந்த ஆக்ட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ப்ரொவின்ஷியல் மினிஸ்டர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. After the Second World War, a very important plan for educational development known as Sargent Report 1944 was prepared. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் 1944ல் ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி. அது என்ன ரிப்போர்ட் நேம் அப்படின்னா, சர்ஜென்ட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு நேம். This blueprint had a powerful influence on the contemporary education, both in thought as well as in practice. ஸோ இந்த ப்ளூப்ரிண்ட்டில், அதாவது இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கான்டெம்ப்ரவரி, அதாவது எஜுகேஷன் வந்து அட்வான்ஸ்மெண்ட், டெவலப்மெண்ட், மாடர்ன் எஜுகேஷன் வந்து ரொம்ப தாட்லேயும் சரி ப்ராக்டிஸ்லேயும் சரி பவர்ஃபுல், அதாவது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் அதிகமாக சொல்லப்பட்டிருந்தது இந்த ரிப்போர்ட்டில். அதுக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கணும், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் இதுக்கெல்லாம், மாடர்ன் எஜுகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. See, do you know Varda scheme of education 1937? இந்த வர்தா ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். In 1937, Gandhiji evolved a scheme popularly known as the Varda scheme of basic national education. ஸோ 1937ல் காந்திஜி ஒரு நியூ ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்கீமோட நேம் தான் வர்தா ஸ்கீம் அப்படின்றது, ஸ்கீம் ஆஃப் பேசிக் நேஷ்னல் எஜுகேஷன். The principle of non-violence was the basis of Gandhiji's scheme of basic education. ஸோ இந்த எஜுகேஷனில் என்ன மெயின் மோட்டிவாக இருக்கணும், பேசிக்காக என்ன இருக்கணும்னா நான் வயலன்ஸ் தான் இருக்கணும். நான் வயலன்ஸ்னால் என்னது, ரொம்ப பீஸ்ஃபுல்லான, யாரையுமே எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து நான் வயலன்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த எஜுகேஷனோட பேசிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. Through this scheme, he wanted to develop those qualities in future citizens of India which he considered necessary for building a non-violent society. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அது ஃப்யூச்சர் சிட்டிசன்ஸ், அடுத்த எதிர்காலத்தில் வரப்போகிற நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸு,
அவங்களுக்கான குவாலிட்டிஸ்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கணும். அதாவது அவங்க வந்து நான் வைலண்ட் சொசைட்டியை பில்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள டெவலப் பண்ணணும். இந்த குவாலிட்டிஸ்லாம் அவங்களுக்குள்ள டெவலப் ஆகணும் இந்த ஸ்கீமில். அதுதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. His system of education wanted to root out exploitation and centralization in society and create a non-violent social order. ஸோ அதனால் இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறது எப்படின்னா, அதாவது சொசைட்டியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் அந்த சொசைட்டியில் வந்து நான் வைலண்ட் மேனரில் எஜுகேஷனை கொடுக்கணும். எல்லாருக்குமே வந்து நான் வைலண்ட் சொசைட்டியை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு குவாலிட்டிஸ் இருக்கணும். அதை வந்து டெவலப் பண்ணணும் சிட்டிசனுக்குள்ளே. இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட மெயின் எய்மாக இருந்தது. அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா காந்திஜி. ஓகே, தட்ஸ் ஆல்.